முருங்கைக்காய் விலை கிடுகிடுவென உயர்ந்து 1 கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக காய்கறிகளின் வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் வெங்காயம், தக்காளி உள்ளிட்டவற்றின் விலைகள் கணிசமாக உயர்ந்துள்ளது. பனி மற்றும் மழை காரணமாக முருங்கைக்காயின் வரத்தும் வெகுவாக குறைந்தது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் கடந்த 2 நாட்களாக 1 கிலோ முருங்கைக்காய் 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஏழைகளின் இரும்பு சத்து டானிக் என்று கூறப்படும் முருங்கைக்கீரை மற்றும் முருங்கைக்காயின் விலை உயர்ந்துள்ளது இல்லத்தரசிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. முருங்கை வந்து இப்போ ஒரு மாசமா ரேட்டு அதிகமாகினே இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிலோக்கு 20 ரூபா 30 ரூபா கிடைச்சி, இப்போ கிலோவே 300 ரூபாய்க்கு கிடைக்குது. நம்ம மறுபடியும் அது கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா அந்த கஸ்டமர் யாரும் அந்த அளவுக்கு வாங்க மாட்டாங்க. அது ரொம்ப அதிகமாக 300 ரூபான்றது எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்குது. 300 ரூபா போடுறாங்க. நாங்கள் என்னத்தை வச்சு வியாபாரம் பண்ண முடியும்? என்ன விலை கொடுத்து நாங்கள் வாங்கி வியாபாரம் பண்ண முடியும்? எல்லாமே விலையா போட்டால் ஏழைங்க எப்படி பொழைக்கிறது? இப்போ வருகிறது வந்து திருநெல்வேலி, பாம்பே, பரோடா இந்த 3 ஊர்கள்லேருந்து தான் வந்து நமக்கு வரத்து முருங்கைக்காய் வருகிறது. அதனால் வந்து இந்த விலை ஏற்றத்துக்கு காரணம் 350 ரூபா வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்பனை ஆகிறது. எப்பயுமே வந்து 2000 மூட்டை வர வேண்டிய இடத்துல வெறும் 400 மூட்டை 300 மூட்டை தான் முருங்கைக்காய் மார்க்கெட்டுக்கே வருது. அதனால தான் இந்த விலை ஏற்றத்துக்கு காரணம்.